வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த போர்டு என்னென்னா லெனோவோ E4115 மதர் போர்டு, லேப்டாப்புடைய மதர் போர்டு, லெனோவோ ஐடியா பேடு. ஸோ இது என்னென்னா என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னா ஆன் ஆகலை. நமக்கு ஒரு டீலர் தான் கொடுத்தாங்க. இது ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளையில் உங்களுக்கு ஆம்பியர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்னா 0.00 மில்லி ஆம்பு உங்களுக்கு டிசி பவர் சப்ளையில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது வாங்க இப்போ நார்மலாக வார்ம் டெஸ்ட் எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்து லெவலில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இங்கே பாருங்கள், எப்போவுமே நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, நான் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா பாசிட்டிவ் ப்ரூஃப் கிரவுண்டுலையும் நெகட்டிவ் ப்ரூஃப் உங்களுக்கு வோல்டேஜ் பாத்துலையும் நான் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்பொழுது இது ஃபியூஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபியூஸ் 19 வோல்ட்டு உள்ளே இன்ஜெக்ட் ஆகக்கூடியது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் பாருங்கள், மல்டிமீட்டரில் பாருங்கள் 19 வோல்ட்டு உள்ளே வரும். 19 வோல்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய 19 வோல்ட்டு உள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. ஃபியூஸுக்கு பி பாயிண்டில் வந்துருச்சு, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஆம்பில் 19 வோல்ட்டு 19 வோல்ட்டு, அதாவது 25 வோல்ட்டு காயில் கொடுத்துருக்கான். அந்த காயில்லையும் உங்களுக்கு வோல்டேஜ் வருது. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு மாஸ்பெட்டு. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்பெட்டு அதோட ட்ரெயினில் இருக்குது. ட்ரெயினில் 19 வோல்ட் இருக்குது. நீங்கள் சோர்ஸில் பார்க்கும்பொழுது இது ஒரு என் சேனல் ஃபெட்டு. ஆமாம், சோர்ஸில் பார்க்கும்பொழுது அந்த வோல்டேஜ் உள்ளே வரல. ஸோ மேபி இந்த ஃபெட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை மேபி சார்ஜிங் ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அந்த பாத்தில் உள்ள அதாவது சார்ஜிங் ஐசிக்குடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற 2 பின் இருக்கும். அதாவது சென்சிங் பின்னு. அந்த பின்னில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு நான் கோல்டு டெஸ்ட்லேயும் சொல்கிறேன். இது வார்ம் டெஸ்ட்டு. உங்களுக்கு வார்ம் டெஸ்ட்டில் வோல்டேஜ் வரல. ஸோ இப்போ வாங்க கோல்டு டெஸ்ட் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ வார்ம் டெஸ்ட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோல்டு டெஸ்ட் எடுக்கிறோம். கோல்டு டெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம ஓம்ஸ் மோடில் தான் செக் பண்ணணும், சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்சாரில் பார்க்கும்பொழுது ஹை ஓமில் இருக்கணும், சரிங்களா? இப்போ கோல்டு டெஸ்ட்லேயும் கரெக்டாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. ஆமாம், கோல்டு டெஸ்ட்லேயும் ப்ராப்பராக இருக்குது. கோல்டு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ப்ராப்பராக இருக்குது. சென்சாரை பார்க்கும்பொழுது ப்ராப்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாஸ்பெட் உங்களுக்கு சுவிட்சிங் ஆகலை. இந்த சுவிட்சிங் ஆகாததுக்கு காரணம் ஒன்று சார்ஜிங் ஐசி. இந்த இருக்குது பாருங்கள், சார்ஜிங் ஐசி பேக் சைடு பிக்யூ என்ன சார்ஜிங் ஐசி போட்டிருக்கான்னா PQ739 இந்த ஐசி போட்டிருக்கான். ஸோ இந்த ஐசி ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு சுவிட்சிங் ஆகாது. ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்டிஃபைர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதே போர்டு தான், சேம் போர்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ரெக்டிஃபைர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு போர்டில் 19 வோல்ட்டு உங்களுக்கு இந்த சைடில் உள்ள இந்த ட்ரெயின் உங்களுக்கு இந்த என் சேனல் ஃபெட்டோட ட்ரெயினில் 19 வோல்ட்டு. இங்கே பாருங்கள் 19 வோல்ட் இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள் 19 வோல்ட் இந்த சைடு வந்திருக்கும். பெர்ஃபெக்டாக வந்திருக்கு 19 வோல்ட் வந்துருச்சு வருங்க. பெர்ஃபெக்டாக 19 வோல்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் இதோட கேட், என் சேனலோட கேட்டு பாருங்கள். என் சேனலோட கேட்டு ப்ராப்பராக சுவிட்சிங் ஆகுது. இப்போ பாருங்கள், ப்ராப்பராக சுவிட்சிங் ஆகுது. ஸோ இது சுவிட்சிங் ஆகிறனால தான் உங்களுக்கு சிஎஸ்ஆரில் இந்த வோல்டேஜ் சிஎஸ்ஆரில் இந்த வோல்டேஜ் ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டிசி பவர் சப்ளையில் உங்களுக்கு 0.020 நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்ட் பையில்
இதோட அப்ராக்சிமேட்லி வோல்டேஜ் எவ்வளோ ஆம்பியர் எடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு 0.025 சொன்னேன், இப்போ 22 எடுக்குது. சரி ஓகேங்களா. இதெல்லாம் காலிப்ரேஷன். இந்த காலிப்ரேஷன் வந்து மாறக்கூடாது. மாறிச்சு அப்படின்னா போர்டில் ஏதோ சினாரியோ வந்து பேட் சினாரியோ இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சுவிட்சுக்கு இந்த சுவிட்சுக்கு வந்து 3.3 வோல்ட்டு வருது. இந்த சுவிட்சுக்கு வந்து 3.3 வோல்ட்டு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து போர்டை ஆன் பண்ணோம்னா போர்டு ஆன் ஆயிரும். இங்கே பாருங்கள், போர்டை ஆன் பண்ணுவோம். போர்டை ஆன் பண்ணோம்னா போர்டு ஆன் ஆயிரும். போர்டு ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிசி பவர் சப்ளையில் பாருங்கள் ஸ்டாண்ட் பை எவ்வளோ எடுக்குன்னு பாருங்கள். ஆமாம், ரன் பவர், சாரி ஸ்டாண்ட் பைன்னு சொல்கிறேன், ரன் பவர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து இப்போ பார்க்கலாம். பாருங்கள், டிஸ்பிளேயும் வந்து உங்களுக்கு க்ளூ ஆயிடுச்சு. ஓகேங்களா. டிஸ்பிளே வந்துடுச்சு உங்களுக்கு. போர்டு வந்து பர்ஃபெக்ட். ஓகே, போர்டு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, சின்ன ப்ராப்ளம் தான் வருது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சார்ஜிங் ஐசியோட இந்த ஃபெட்டு வந்து இந்த ஃபெட்டு ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட் வந்து மாற்றியாச்சு. இந்த ஃபெட்டு வந்து ப்ராப்ளம், அதனால தான் உங்களுக்கு வந்து சுவிட்சிங் ஆகாமல் இருந்தது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.